ஒரு ராமர் கோயில் வர்றதுக்கே நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. இப்போ கோயில் நிலங்கள் பத்தி பேசி வேற ஒருத்தர் சிக்கல்ல மாட்டிருக்காரு. ஆனா இந்த கோயில் பிரச்சனை நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, 1000 வருஷமா நிக்கிற 3 பழமையான கோயில்களுக்காக 2 வெளிநாடுகள் தாய்லாந்து, கம்போடியா இப்போ லிட்டரலா சண்டையில இறங்கியிருக்காங்க. விஷயம் என்னன்னா, பிரியவிஹார், தா முவென் தோம், தா கிராபே அப்படிங்கிற 11th செஞ்சுரி ஹிந்து கோயில்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பஞ்சாயத்து வந்து 2 நாடுகளுக்கு நடுவுல எல்லா அமைதி பேச்சுவார்த்தைகளும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சண்டை எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னா, அந்த கோயில்கள் மேல இருந்தே 2 நாடுகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க, F-16 ஜெட்ஸ் வச்சு குண்டு போட்டுக்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகளும் நடக்குது. அந்த கோயில்களை சுத்தி இருக்கிற 86 கிராமங்கள்ல சுமார் 40,000 சிவிலியன்ஸ் தாய்லாந்து அரசு சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த 3 கோயில்களும் கமேர் மன்னர்கள் நம்ம தமிழ் கடவுள் சிவனுக்காக கட்டினது. என்ன அப்பெல்லாம் இது 2 நாடுகளா இல்ல, இப்ப நாம உருவாக்கிட்ட பவுண்டரிஸ் வச்சு இது எனக்கா உனக்கான சண்டை நடக்குது. கமேர் மன்னர்கள் பல்லவர்களோட அதுக்கப்புறம் சோழர்களோட நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருந்தாங்க. கம்போடியால நிறைய தமிழ் கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. அதே கமேர் வம்சம் தான் விஷ்ணுவுக்கு அங்கோர்வாட் கோயில், புத்தருக்கு பேயோன் விஹாரம், இது எல்லாத்தையும் கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி அற்புதமா ஒரு காலத்துல இருந்த ஆன்மீக கலாச்சாரம் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, 2 நாடுகளுமே இன்னைக்கு பௌத்தம் மெயினா வச்சிருக்கிற நாடுகள். ஆனா இந்த இந்து கோயில்கள் எனக்கா உனக்கான சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த மதமா இருந்தாலும் மனசுல ஆன்மீகம் மலராம வன்முறை இருக்கிற வரைக்கும் எந்த கடவுளாலையும் மனுஷனை காப்பாற்றவே முடியாது.